ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் மூலியமா ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர்களுக்கான பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தின கம்ப்ளீட் அப்டேட் பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது டிஎன்பிசி தரப்புல இருந்து கவுன்சிலிங் அப்படிங்கறத நடத்தி முடிச்சாங்க. கவுன்சிலிங்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த கேட்டகரியில யாரெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. அலாட்மெண்ட் லெட்டர் வச்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து இப்போ வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் மூலியமா வந்து கொடுத்திருக்காங்க. இதை பத்தின அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இல்ல மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 217 பணி நாடுனர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் அன்பில் மகேஷ் அப்படிங்கறத வந்து ஹெட்லைனா வந்து போட்டிருக்காங்க. அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. சென்னை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 217 பணி நாடுனர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இது குறித்து வெளியுள்ள செய்தியில் சென்னை தலைமை செயலகம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்ட 217 பணி நாடுனர்களுக்கு பணி நியமன ஆணை வந்து வழங்கினார் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 186 நேரடி நியமன இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் 15/3/2025 அன்று இணைய வழியில் நியமன கலந்தாய்வு நடத்தப்பட்டது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பணி நியமன கலந்தாய்வு அப்படிங்கிறது ஆன்லைன் மூலமா நடத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கலந்தாய்வில் தங்களுக்கு விருப்பமான பணியிடங்களை தேர்வு செய்த 186 பணி நாடுனர்களுக்கு தமிழ்நாடு பொது நூலகத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 24 நாடுனர்களும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 7 பணி நாடுனர்களுக்கும் ஆக மொத்தம் 217 பணி நாடுனர்களுக்கு பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதான் வந்து நேத்து அப்டேட் படி இந்த ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய அப்டேட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டிமேஷன் லெட்டர் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வரும். வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து டிஎம்பிசி தரப்புல இருந்து டைபிஸ்ட் போஸ்டிங்லாம் வந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இதே மாதிரி வந்து இன்டிமேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க போயிட்டு வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பள்ளி கல்வித்துறை வந்து எடுத்திருந்தீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.